Hi, 11th student, Unit 15ல environmental chemistry அதில் 36 question book backல what are the various method you suggest to protect our environment from pollution. ஸோ நம்மளுடைய சூழ்நிலை மாசடைவதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம், நம்ம சூழ்நிலை அது நிறைய மாசடைதல் இருக்கு, நம்ம சூழ்நிலையை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் பாருங்க. சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷனை படிகள். முதல்ல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். எப்படி வேஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கட்டும், இல்லை ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட். வேஸ்ட்டை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். எடுத்துக்காட்டுக்கு பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள்னு பிரித்து நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். நான் பயோடிகிரேடபிளை வந்து நம்ம ரீயூஸும் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ நான் கொடுத்துருக்க க்ரீன் கலர் இதை எழுதுனா போதும். ஹெட்டிங் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு கொடுங்க. நெக்ஸ்ட் ரீசைக்ளிங். வேஸ்ட் மெட்டீரியல் கேன் பி ரீயூஸ்ட். ஸோ அதில் நம்ம பிரித்து அந்த வேஸ்ட் மெட்டீரியலை திரும்ப யூஸ் பண்ணலாம். மூணாவது பாயிண்ட், லெஸ் டாக்ஸிக் சால்வெண்ட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இண்டஸ்ட்ரியில் வந்து சால்வெண்ட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. சால்வெண்ட் அப்படிங்கிறது கரைப்பான், அதில் போட்டால் கரையும், அது இண்டஸ்ட்ரியில் பயன்படும். அதில் லெஸ் டாக்ஸிக் கெடுதல் கம்மியாக தரக்கூடிய சப்ஸ்டியூஷனை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஃபியூயல். அந்த ஃபியூயலை யூஸ் பண்ணுறது வந்து லோயர் சல்ஃபராக இருக்கணும். இப்போ கவர்மெண்ட்டை நிறைய ஸ்டெப்ஸ் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ BS4, BS5, BS6 வர பைக்லேயும் வந்துருச்சு, வெஹிக்கிள்ஸில் நிறைய வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா வாகனங்கள்லேருந்து வெளியே வர்ற அந்த ஸ்மோக்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த BS4, BS5. அந்த இன்ஜின்லேருந்து வெளியே வர்ற புகையை ஃபில்ட்ரு பண்ணி தான் அட்மாஸ்பியருக்கு அனுப்பும். ஸோ இதுதான் காரணம். ஏன்னா லோயர் சல்ஃபர் ஆக்கும் அது. சரிங்களா. அஞ்சாவது க்ரோயிங் மோர் ட்ரீஸ். நிறைய மரங்களை வளர்க்கணும். அடுத்தது கண்ட்ரோல் மெஷர் ஆன் வெஹிக்கிள் எமிஷன் ஆர் அடிக்குவேட். ஸோ வாகனிலேருந்து வெளிவர்றத அந்த புகையை நம்ம வந்து எமிட் ஆகுற அந்த ஸ்மோக்கை நம்ம என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த ஒரு 6 பாயிண்ட் இருக்குது, ஏதாவது 5 பாயிண்ட் எழுதுனா போதும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிஓடினா என்ன, சிஓடினா என்ன, டிஃப்ரென்ஸ் பண்ணணும். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு பிஓடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, சிஓடி ரைட் ஹேண்ட் சைடு போட்டு எழுதுங்க. அதே மாதிரி வயபிள், அப்புறம் நான் வயபிள் பார்ட்டிகுலேட் பொல்யூட்டர்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா. பிஓடி அப்படிங்கிறது பயாலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். பயாலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து நிறைய வேஸ்ட் வாட்டர் வந்து கடல்லையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாடிஸ்லேயோ மிக்ஸ் பண்ணுறோம் சில காரணத்தினால. அப்போ அந்த தண்ணியுடைய தன்மை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தான் அந்த தண்ணியை வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டெஸ்ட்டு தான் முதல் டெஸ்ட் வந்து பயாலாஜிக்கல் ஆக்சிஜன் டெஸ்ட்டு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த தண்ணியில் டோட்டல் ஆக்சிஜன் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. டோட்டல் ஆக்சிஜன், ஏன்னா உயிர் வாழ அந்த தண்ணியில் இருக்கிற ஆர்கானிசம் உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் தான் தேவை. அப்போ அந்த ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்குது, இந்த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் மில்லிகிராம் கன்சியூம்டு பை மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அந்த தண்ணியில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரிகள் எவ்வளவு ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுது, எதுக்கு, பை டிகாம்போசிங் த வேஸ்ட். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஸோ வேஸ்ட் வாட்டரு கடல்லையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாடிஸ் லேக்ஸு எதாக இருந்தாலும் சரி கலக்கும்போது அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் அந்த வேஸ்ட்டை டிகாம்போஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது அது ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணும். அப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது, எவ்வளோ வேஸ்ட் இருக்கோ அவ்வளோ ஆக்சிஜன் கன்சியூம் ஆகும். அப்போ இந்த தண்ணியில் ஆக்சிஜன் லெவல் இப்படி மைக்ரோ ஆர்கானிசம்னால கன்சியூம் பண்ணும்போது ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிரும். அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், மெஷர் பண்ணலாம். பட் இது வந்து 1 liter ஆஃப் வாட்டர் அட் 20 degree Celsius கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாட்டர் பாடிஸ்லேருந்து 1 liter வாட்டர் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுவாங்க டெஸ்ட் 20 degree Celsius வச்சு. பட் இட் டேக்ஸ் 5 days. இது கம்ப்ளீட் ஆகுறதுக்கு வந்து 5 days ஆகும். ஸோ இதுதான் பிஓடி. பிஓடி அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் டிகாம்போசிங் வேஸ்ட் இன் 1 liter ஆஃப் வாட்டர் அட் 20 degree Celsius ஃபார் 3 பீரியட் ஆஃப் 5 days. ஸோ ஞாபகம் வைக்கிறதுக்கு
கன்சியூம் ஆஃப் ஆக்சிஜன் பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் 5 days அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் டிகிரி ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். இதை வச்சு தான் அந்த தண்ணி எவ்வளோ தூரம் பொல்யூஷன் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த பாயிண்ட்டு, சிஓடினா என்ன? ஏன்னா பிஓடி சிஓடி தான் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சிஓடி அப்படிங்கிறது கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ நீங்கள் இது கூட எழுதலாம், இட் டினோட்ஸ் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், இட் டினோட்ஸ் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னு ஒரு பாயிண்ட் எழுதலாம். அப்புறம் பிஓடினா என்னன்னு சொல்லிட்டேன். சிஓடினா என்ன அப்படின்னா, சிஓடி அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்யர் பை ஆர்கானிக் மேட்டர் இன் த வாட்டர் ஆஃப் த சாம்பிள், ஆக்சிடேஷன் பை ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் இன் அசிடிக் மீடியம் ஃபார் பீரியட் ஆஃப் 2 hours. சிம்பிளா சொல்லணும்னா, ஸோ எந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணணுமோ அதை 1 லிட்டர் எடுத்துட்டு வந்து அதுல எவ்வளோ ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ணுவாங்க. அசிடிக் மீடியத்தில் இருக்கணும். அசிடிக் மீடியம்னா டைக்ரோமேட்டை வாட்டரில் கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் ஆசிட் போட்டால் அசிடிக் மீடியம். அதை அந்த நம்ம எடுத்துகிட்டு வந்த வாட்டர் சாம்பிள் ஆட் பண்ணும்போது, ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து அந்த வாட்டரில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் வந்து கன்சியூம் பண்ணுது, எடுக்கு, அதுதான் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அதை பொறுத்து நம்ம என்ன சொல்லிடலாம், சிஓடி வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கும் பயோடிக்கும் மெயினான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஓடி வந்து 5 days எடுத்துக்கிடுது ஒரு அந்த டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண, பட் இது வெறும் 2 hours தான். இதான் மெயினான டிஃபரன்ஸ். ஸோ சிஓடினா என்னன்னு தெரிஞ்சிச்சு, பிஓடினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. மெயினாக பிஓடியும் சிஓடியும் ஆக்சிஜனை தான் மெஷர் பண்ணுது, அந்த ஆர்கானிக் மேட்டர் எவ்வளோ கன்சம்ப்ஷன் பண்ணுது அப்படிங்கிற அந்த விஷயத்த ரெண்டுமே மெஷர் பண்ணுது. பட் பிஓடி வந்து 5 days எடுத்துக்கிடுது, சிஓடி வெறும் 2 hours நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குது. அதனால தான் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி எல்லாமே சிஓடி டெஸ்ட்டை தான் ப்ரிஃபரபிள் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வயபிள் அண்ட் நான் வயபிள் பார்ட்டிகுலேட் பொலிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் அது. ஸோ பரவக்கூடியது நோய் எப்படி பரவும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வயபிள் அண்ட் நான் வயபிள். வயபிளில் முக்கியமானது லிவிங் ஆர்கானிசம் தான். அது எப்படி இருக்கும், ஸ்மால் சைஸ் லிவிங் ஆர்கானிசம் விச் டிஸ்போஸ் இன் ஏர். ஏரில் வந்து இப்போ காற்றுல அந்த மைக்ரோ ஆர்கானிசம் கலந்து இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் வெளியில் எந்த ஒரு பொருளையும் ரொம்ப நாள் வச்சுருந்தா, மாவு அரைக்கிற மாவு ரொம்ப நாள் வச்சுருந்தா கெட்டு போகும். ஸோ அது காரணம் காற்றுல உள்ள அந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான். ஸோ காற்றுல ஏரில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். எடுத்துக்காட்டுக்கு பாக்டீரியா, ஃபங்கை, அல்கே அந்த மாதிரி. ஸோ இது வயபிள் பார்ட்டிகுலேட்னு சொல்லுவாங்க. நான் வயபிள் அப்படின்னா, இது ஸ்மால் சாலிட் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் லிக்யூட் ட்ராப்லெட்ஸ் சஸ்பெண்டட் இன் ஏர். ஸோ அதுவும் ஏரில் தான் இருக்கு, பட் அது லிவிங் ஆர்கானிசம் ரொம்ப ரொம்ப சின்னது. பட் நான் வயபிள் சாலிட் பார்ட்டிகிள்ஸு, லிக்யூட் ட்ராப்லெட் சஸ்பெண்டட் இன் ஏர். எடுத்துக்காட்டுக்கு காற்றுல இருக்கிற அந்த துகள்களும் சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்டும் நான் வயபிள் பார்ட்டிகிள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு வந்து ஸ்மோக்கு, ஃபியூம்ஸு, மிஸ்ட்டு, டஸ்ட், இது எல்லாமே எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் எழுதும்போது இது 2வது பாயிண்ட் எக்ஸாம்பிளாக போடலாம். ஃபர்ஸ்ட் நான் வயபிள்னா என்னன்னு போடலாம். அதேமாரி வயபிள் பார்ட்டிகுலேட்டுக்கு ஸ்மால் லிவிங் ஆர்கானிசம் விச் ஆர் டிஸ்போஸ் இன் ஏர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டு, 2வது பாக்டீரியா, ஃபங்கை அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 2 பாயிண்ட் ஆச்சு. இப்படி எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவ் இஸ் ஆசிட் ரெயின் ஃபார்ம், எக்ஸ்பிளைன் இட்ஸ் எஃபெக்ட். அமில மழை பெய்கிற மழை வந்து ஆசிட் அமில மழையாக பெய்யும் போது அதோடைய எஃபெக்ட், அப்படி பேஞ்சா என்ன பாதிப்பு ஏற்படுத்துன்னு பார்க்கலாம். முதல்ல ஆசிட் ரெயின்னா என்னன்னா, அந்த சல்ஃபரோட ஆக்சைடும் நைட்ரஜனோட ஆக்சைடும் இருக்கு இல்லையா, அது அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த வாட்டர் ட்ராப்லெட் கூட சேர்ந்து கிளவுட்ஸை உருவாக்கி அந்த கிளவுட்ஸில் அது கெமிக்கலி கன்வெர்டட் இன்டு ஆசிட்டாக மாறும். என்ன ஆசிட்டு? சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். ஏன்னா சல்ஃபர் இருக்கிறதுனால சல்ஃபூரிக் ஆசிட்டாக மாறும், நைட்ரஜன் இருக்கிறதுனால நைட்ரஜன் ஆசிட்டாக மாறும். ஸோ இப்படி மாறி மழை பெய்யும் போது, மாறிங்கிறதே மழை தான். அப்போ மழை பெய்யும் போது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பிஹெச் ஆஃப் த ரெயின் வாட்டர் வந்து 5.6 ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆசிட் ரெயின். ஸோ அதனால என்ன எஃபெக்ட் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இச்சிங் வரும்,
பில்டிங்லாம் கரோடாக வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக தாஜ்மஹால்லாம் அப்படி தான் கரோடாகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எடுத்துக்காட்டுக்கு அதோட எஃபெக்ட் என்னெல்லாம் பார்க்கலாம். அப்போ அதில் பிங்க் கலரில் கொடுத்துருக்கிறது மட்டும் எழுதுங்க. இட் டேமேஜ் த பில்டிங், சிம்பிளாக சொல்லலாம். எக்ஸ்டென்சிவ் டேமேஜ், ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு இட் அஃபெக்ட் பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப் இந்த அக்வாட்டிக் சிஸ்டம். ஸோ வாட்டரில் இருக்கிற அந்த பிளான்ட்ஸையும், வாட்டருக்குள்ளே இருக்கும் சில பிளான்ட்ஸ்லாம், அப்புறம் விலங்குகள், நீர்வாழ் உயிரினங்கள் நிறைய இருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அமிலமழை பெய்யறதுனால pH 5.6 தான் இருக்குது. அப்போ அந்த தண்ணியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் என்ன செய்யும், பாதிப்படையும். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர், மரங்கள், சில பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யும், பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா pH லெவல் வந்து ரொம்ப கம்மி, 5.6 தான். அது இல்லாமல் இட் கரோட்ஸ் வாட்டர் பைப். ஸோ வாட்ரு நமக்கு வீட்டுக்கு ஃபேக்ட்ரிக்கெலாம் வருது, அந்த ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே ஒரு பைப்பில் தான் வரும். அது கரோட் ஆகி அது நமக்கு விச் ஹேவ் டாக்ஸிக் எஃபெக்ட், கொடுமையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இட் காசஸ், இது எதை விளைவிக்குன்னா ரெஸ்பிரேட்டரி எயில்மெண்ட் இன் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ், நமக்கும் சுவாசமா சம்பந்தப்பட்ட வியாதிகளை ஏற்படுத்துது. அடுத்தது நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கிரீன் கெமிஸ்ட்ரி. ஸோ கிரீன் கெமிஸ்ட்ரினா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இயற்கைக்கு பாதிப்பு இல்லாத ஒரு பொருளையோ இல்லை ஒரு ப்ராசஸ், ஒரு இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ப்ராசஸையோ நம்ம உருவாக்குறது தான் கிரீன் கெமிஸ்ட்ரி. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ அது எப்படி எழுதலாம், என்கரேஜிங் த டிசைன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் that reduce or eliminate the use and generation of hazardous substances. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாதிப்பு தரக்கூடிய விளைவுகளை, அதாவது நமக்கு ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்ற அந்த வேஸ்ட்னால இந்த பூமிக்கோ இந்த சுற்றுப்புறத்துக்கோ பாதிப்பு ஏற்படுத்தாதவாறு நம்ம தயாரிக்கணும். அதுதான் விஷயம், அதான் கிரீன் கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் ஹவு டஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் காஸ் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் அப்படின்னா உலக வெப்பமயமாதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான் காரணம். அப்போ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, பொதுவாக வந்து சூரியன் பூமியோடைய சர்ஃபேஸில் பட்டு அதோடைய ஒளி எதிரொலிக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும், மறுபடியும் ஸ்பேஸுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிரும். அப்படி ஆகும்போது நம்மளுடைய எர்த்து ஹீட் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ எர்த்து சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எர்த்து அட்மாஸ்பியரிக்கில் இருக்கிற சில ஸ்மோக்ஸ், அந்த ஸ்மோக்குக்கு காரணம் என்னென்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதெல்லாம் அப்படின்னா மீத்தேன், CO2, அப்புறம் CFC, குளோரோஃப்ளூரோ கார்பன் வாங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க நல்ல. ஸோ இது எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அட்மாஸ்பியரில் மேகமாக இருக்கிறது, அது மறுபடியும் எர்த்து சர்ஃபேஸில் பட்டு அந்த சன்லைட்டு மறுபடியும் அந்த மேகத்தில் பட்டு மறுபடியும் எர்த்துக்கே வந்துடும். அப்போ என்ன ஆகும், ஹீட்டு வந்து அதிகமாகிட்டே இருக்கும் உலகத்தில். ஸோ அதுதான் விஷயம். த ஹீட் இஸ் ட்ராப்டு பை கிரீன் ஹவுஸ் கேசஸ் அண்ட் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியர். இதுதான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த கிரீன் கலரில் கொடுத்துருக்கிறது தான் டெஃபினிஷன். The heating up of the air surface due to trapping of IR reflected by earth surface. ஸோ IR அப்படிங்கிறது சூரிய ஒளி கதிர்கள். ஸோ அந்த எர்த்து சர்ஃபேஸில் உள்ள பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறத இது என்ன செய்யுது, ட்ராப் பண்ணுது, அப்படின்னா பிடிச்சி வைக்கிற மாதிரி மறுபடியும் பூமிக்கே அனுப்புது. ஸோ இதனால் என்ன ஆகுது, ஹீட்டிங் அப் த ஏர் த்ரூ த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் கால்ட் குளோபல் வார்மிங். இதனால தான் பூமி சூடாகுது. அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா, இந்த கிரீன் ஹவுஸ் கேஸு கண்டினியூஸ் எமிஷனை இன்டென்சிஃபை பண்ணுது. ஸோ கண்டிப்பாக ஹீட்டை அதிகப்படுத்தும். அப்படி அதிகப்படுத்தும் போது மெல்டிங் ஆஃப் போலார் ஐஸ் கேப்ஸ், ஃப்ளட்டு, வெள்ளம், லோ லையிங் ஏரியாஸ், ஸோ கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக உள்ள இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த போலார் துருவ பகுதியில் உள்ள ஐஸு உலகம் வெப்பம் அடையிறதுனால மெல்ட் ஆகி பள்ளமாக இருக்கிற பகுதிகள் எல்லாமே இழக்க நேரிடும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான எஃபெக்ட் இன்னைக்கு நம்ம வேர்ல்டு சந்திச்சிட்டு இருக்க முக்கியமான எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
மென்ஷன் ஸ்டாண்டர்ட் prescribed by PIS, Bureau of Indian Standard ஃபார் குவாலிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். ஒரு சுத்தமான குடிநீர் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பிஐஎஸ், அது ஒரு இந்திய நிறுவனம், அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. என்ன சர்டிஃபிகேட்டு? இதெல்லாம் இருந்தால் அந்த தண்ணி குடிக்க உகந்தது. அது என்னலான்னு பார்ப்போம். ஸோ பிஐஎஸ் அப்படின்னா பியூரியோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், இந்திய நிறுவனம். அவங்க ட்ரிங்கிங் வாட்டருக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்க பாரு. ஃபிசிக்கியோ கெமிக்கல் கேரக்டரு, அப்புறம் பயாலஜிக்கல் கேரக்டர். உங்களுக்கு ஞாபகம் வருது 3 பாயிண்ட்னா 3 பாயிண்ட் கூட எழுதுங்க போதும். பிஹெச் கண்டிப்பாக 6.5லேருந்து 8.5 இருக்கணும். சரிங்களா? குடிக்கிற தண்ணி நம்ம வீட்டில் சில பேர் ஆர்வலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ண வர டெக்னீஷியன் இந்த மிஷின் எடுத்துகிட்டு வருவாங்க, பிஹெச் மீட்ரு. அதில் இந்த ரேஞ்ச் இருக்கணும். சரிங்களா? அடுத்து டிடிஎஸ் வந்து அதுலேயே காட்டும், 500 ppm இருக்கணும். ppmனா பாஸ் பெர் மில்லியன். அடுத்து டோட்டல் ஹார்ட்னஸ், உப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அது 300 ppm இருக்கணும். அப்புறம் நைட்ரேட், குளோரைட், சல்ஃபேட், ஃப்ளூரைடு, இதெல்லாம் வாட்டரில் கரைஞ்சி இருக்கிற மினரல்ஸ், இதோடைய லெவல்லாம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுல்லாகவே எழுதுனா ரொம்ப நல்லது. அதுமாதிரி பயாலஜிக்கலில் நுண்ணுயிரிகள் வந்து ஈகோலின்னு சொல்லுவாங்க, ஈகோலின்னு எழுதுங்க. அது இருக்கவே கூடாது, நெல்லுன்னு போட்டுக்கங்க. கோலிஃபார்ம் வந்து 10க்கு மேலே இருக்கக்கூடாது நுண்ணுயிரிகள். ஸோ இதுதான் பிஎஸ் கொடுத்துருக்க ஸ்டாண்டர்டு. நெக்ஸ்ட்டு டிஃபைன் ஸ்மாக். ஸ்மாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்மாக் அப்படின்னா இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஸ்மோக் அண்ட் ஃபாக். ஸோ புகையும் பனியும் சேர்ந்து விச் ஃபார்ம்ஸ் ட்ராப்லெட்ஸ் தட் ரிமைன் சஸ்பெண்டட் இன் ஏர். ஸோ காற்றுல அந்த ஸ்மோக்கும் பனியும் சேர்ந்து ஒரு புகை மூட்டமாக உருவாகிறது தான் ஸ்மாக்குன்னு பேர். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்க இந்த பிக்சரில் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் ஆர் டீக்ரேடபிள் அண்ட் நான் டீக்ரேடபிள் பொல்யூட்டன். வாட் ஆர் டீக்ரேடபிள் அண்ட் நான் டீக்ரேடபிள் பொல்யூட்டன்ஸ். ஸோ டீக்ரேடபிள், பயோடீக்ரேடபிள் எல்லாம் ஒன்று தான். ஸோ டீக்ரேடபிள் அப்படின்னா மக்கும் குப்பை. த பொல்யூட்டன்ஸ், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, இந்த பொல்யூட்டன்ஸ் விச் ஆர் ஈஸிலி டிகாம்போஸ் பை நேச்சுரல் பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ இயற்கையாக மக்கக்கூடியது பயோடீக்ரேடபிள். எடுத்துக்காட்டுக்கு பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட். அதே இது நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னா விச் கேனாட் அப்படின்னு மட்டும்தான் சேர்க்க போகிறீங்க, வேறு எதுவுமே இல்லை. த பொல்யூட்டன் விச் கேனாட் அப்படின்னு மட்டும்தான் சேர்க்க போகிறீங்க. கேனாட் பி டிகாம்போஸ் பை நேச்சுரல் பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளாஸ்டிக். ஸோ இயற்கையாக அது என்ன செய்யாது, மக்காது. எடுத்துக்காட்டுக்கு பிளாஸ்டிக்.